ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानां भोक्तृत्वे हेतुरुच्यते। कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिः उच्यते पुरुषः सुखदुःखानां भोक्तृत्वे हेतुः उच्यते। பகவத்கீதைங்கிறது அப்போ பிரம்ம போதம் பண்றதாக இது பிரமாணமாக இருக்கு. சப்த பிரமாணம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத் வாக்கியங்கள் தான் பொதுவாக பிரமாணம். பகவத்கீதையானது உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அதே சாரத்தை திருப்பி சொல்றதுனால ஸ்மிருதியா இருக்கிற இந்த கிரந்தம் பிரமாணமாகிறதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இங்க பகவான் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரக்கிரியை உபனிஷத் சார்ந்த பிரக்கிரியையாக தான் நம்ம பார்க்கணும். நான் ஏன் இதை திடீர்னு புதுசா சொல்றேன்னா, இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய பண்ணும் பொழுது எந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன பிரக்கிரியையாக இது கையாளப்படுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலன்னா அர்த்தம் விபரீதமாயிடும். ஏன்னா இங்க கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒன்னோட ஒன்று சம்பந்தமே ஆச்சாரியால் சொல்றதுனால தான் நமக்கு புரியறது. நிறைய மகாபாரதத்திலேயே அந்த மாதிரி தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சில ஸ்லோகங்கள் ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் மாதிரி தெரியும். அதை புரியறதுக்கு நமக்கு கொஞ்சம் பாஷ்யங்கள் இந்த லைட்டிங் அப் தேவைப்படுறது. ஏன் இதை சொல்றேன்னா, இங்க பிரகிருதி புருஷன் என்பதாகிய வார்த்தைகள் உபயோகப்படுறதுனால இதனுடைய தாத்பரியம் என்ன? சாங்கியன் சொல்ற பிரகிருதி தானே அது. புருஷன் பிரகிருதின்னு சொல்லும் பொழுது பிரதானம்னு சாங்கியன் சொல்ற பிரகிருதியை இங்க பிரகிருதின்னு எடுத்துட்டு சாங்கியன் சொல்ற பல புருஷர்களை புருஷன்கள்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் விசாரம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதை சரியாக அர்த்தம் பண்ணணும்னா பாஷ்யகாரர்
கான்டெக்ஸ்ட் கொடுத்தாதான் நமக்கு அது புரியறது. அதனாலதான் இங்க என்னன்னா, இந்த அஷ்டதா பின்னா பிரகிருதி, பரா பிரகிருதி, அபரா பிரகிருத்தின்னு 2 பிரகிருதிய சொல்லியிருக்கிற 7வது அத்தியாய பிரகிருதி புருஷன் 2 அபராபரா பிரகிருதி தான் இங்க பிரகிருதி புருஷனாக சொல்லப்படுறது அப்படிங்கிற கனெக்ஷனை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இதே அத்தியாயத்திலேயே கூட ஆரம்பத்துல க்ஷேத்திரஜன், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்ற அந்த விபாகம் தான் சொல்லப்படுறதுங்கிறதும் நம்ம கான்டெக்ட்ல வச்சுக்க வேண்டியிருக்கு. சரி, இது தவிர இன்னொரு விஷயம் என்ன இங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, சமஷ்டியாக இங்க பிரகிருதி பார்க்கப்படுறது. ஏன்னா அவித்யா நால ஏற்படுற திரிகுணாத்மிக ஸ்வரூபம் தான் பிரகிருதி. அதனுடைய 2 பாகமாக ஒண்ணு பரப்பிரகிருதி அபரப்பிரகிருதி இருக்குன்னு சொல்லும் பொழுது அவித்யை தான் பிரகிருத்தின்னு ஆகிறது. திரிகுணாத்மிகா மாயா தான் பிரகிருத்தின்னு ஆகிறது. திரிகுணாத்மிகா மாயாங்கிறது நம்ம அவித்யோட ஒரு என்ன சொல்றது பரியாயமாக தான் சொல்றோம். பட் இதரேதர அத்தியாசமும் இருக்கு அப்படின்னு இப்ப சொல்ல போறார் பாஷ்யக்காரர். ஏன்னா புருஷன் எடுத்துக்கிறவன் தன்னை பிரகிருத்தியினுடைய குணங்கள் தன்னுடையது அப்படிங்கிற அவித்யினால அந்த குணங்களை தன்னுடையதாக எடுத்துக்கிறதுனாலதான் சம்சாரம் சித்திக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம லேசா பார்த்தோம் போன தடவை. அப்ப இங்க சமஷ்டியாக இதை நம்ம இந்த பிரகிருத்திய சமஷ்டி பிரகிருதி புருஷன்ல சமஷ்டின்னு சொல்றதுக்கு ஹேத்து இல்லை. ஏன்னா பிரஜப்தி அதனுடைய போக்திருத்துவம் போக்தான்னு தன்னை எடுத்துக்கிறது மட்டும்தான், அகங்காரம் மட்டும்தான் தனித்தனி ஜீவாத்மாவாக இருக்கு. பட் இதே புருஷன் பிரகிருத்தியாக நானாத்வத்தையும் பிரகிருத்தியில தான் பார்க்கறான். அப்படிங்கிற பொழுது நானாத்வமும் பிரகிருதியில சேரணும். அப்படி இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நம்ம இதை இன்னொரு தடவை பார்த்தோம்னா இது புரியும் நமக்கு. ஸோ அப்படி நம்ம இதை பார்க்கும் பொழுதுதான் அந்த சமஷ்டி பிரக்கிரியை, அதுக்காக சொல்ல வந்தேன், பிரக்கிரியையில சமஷ்டித்துவம் இங்க எடுத்துன்னு வரும் பொழுது அத்தியாரோப அபவாதம் பண்ணி ஸ்வரூபம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தை காண்பிக்கிற பொழுதுதான் இது பிரமாணமாகும். அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு பிரக்கிரியை, இந்த பிரக்கிரியை வழியாக சமஷ்டியாக இருக்கக்கூடிய பிரகிருதி அதுக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய சுரூபத்திலிருந்து அப்பாற்பட்டதாக இருக்கு. அதுல சுரூபத்துல ஆதாரமாக இருக்கு, சுரூபத்துல தான் ஆசிரியம் இருந்தாலும் கூட ஆனா அது மித்தியாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் பொழுதுதான் இங்க ஞானம் ஏற்படும். அதனால இதை லிட்ரலா எடுத்துக்கப்படாது, இது பிரக்கிரியைன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க தாத்பரியம். போவோம் பாஷ்யத்துக்கு. காரிய கரண கர்த்திருத்வே ஹேத்து பிரகிருதி உச்சதே. இது பார்த்தோம், இந்த நாளுக்கு விக்கா பார்த்துடலாம். காரியம்னா இங்க சரீரம் சொல்லப்படுறது. சரீரம் மட்டும் இல்ல, சரீரத்தினால இருக்கக்கூடிய விஷயங்களும் சரீரத்தோடையும் கூட விஷயங்களும் சேர்த்து சொல்லப்படுறதுன்றது பார்த்தோம். தேகஸ்ய ஆரம்பகானி பூதானி பஞ்ச விஷயாச்ச பிரகிருதி சம்பவாக விகாராக பூர்வோக்தா இஹ காரிய கிரகணேன கிரஹியந்தே. இப்ப காரியம்ங்கிறது தேகம், இந்த ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகத்துல எதனால் ஆயிருக்கு? ஸ்தூல தேகம் பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கு. இந்த ஸ்தூல தேகம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் பதார்த்தங்கள்னா எதனால் ஆயிருக்கு? பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கு. அப்போ ஏன்னா இந்த ஸ்தூல தேகமே பஞ்சபூதத்திலேருந்து வந்ததுதான். அதே பிருத்திவி அப்பு தேஜகா வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய விஷயங்களுடைய ஒரு பரிணாமம் தான் இந்த தேகம். தட்டில் இருந்த தோசை இட்லி சாம்பார் தான் இந்த தேகம் ஆயிருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த தேகம் காரியம்ங்கிற பொழுது இந்த பஞ்சபூதத்தினுடைய காரியமாக இருக்கு. பிரகிருதியினுடைய காரியம்ங்கிறது ஒண்ணு, ஆனாலும் ஒரு மாறுதலாக தான் இருக்கு. அப்போ அந்த பஞ்சபூதங்களும் இந்த சரீரமாகிய காரியமும் ரெண்டாக பிரிக்கப்பட முடியாதவை. ஏன்னா இது அதுலயே ஒரு அங்கம்தான். அன்னத்துலதான் இந்த தேகம் இருக்கு. அத்தியதே அத்திஜ பூதானின்னு தஸ்மாதன்னம் ததுச்சத இதி. எது எல்லாத்தையும் சாப்பிடுறதோ, எல்லாத்தினால எது சாப்பிடப்படுகிறதோ அதுதான் அன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு செடி இருக்கு. செடி சுத்தி இருக்கிற மினரல்ஸ் பாக்டீரியா எல்லாத்தினுடைய ஒரு ஃபாசிலைஸ்டு திங்ஸ்ல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறது. அந்த செடியே நமக்கு சாப்பாடு ஆகுது, செடியிலேருந்து வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள், அதனால அது அன்னமாகுது. இந்த தேகம் என்ன வித்தியாசப்படுறது? இதுவும் வெளியிலேருந்து இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டாலும்
தானும் ஒரு காலத்துக்கு அப்புறம் கழுகுக்கும் ஓநாய்க்கும் இரையாகிறது. அப்ப இதுவும் அன்னம் தானே, இந்த தேகமும் அன்னத்துல சேர்றது. அதனால இந்த தேகமும் பஞ்சபூதத்தினுடைய ஒரு சேர்க்கையாக தான் இருக்குங்கிறதுனால, இது காரியத்துல நீ இந்த தேகத்தை சேர்க்கும் பொழுது இந்த தேகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தையும் காரியத்தில் தான் சேர்க்க வேண்டியிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள்னால ஆனதுதான் உலகம் முழுக்க. மலையா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், ஆடு மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், எல்லாம் பஞ்சபூதத்தினால ஆனதுங்கிறதுனால அது அத்தனையும் காரிய பிரபஞ்சம். இப்ப அதனால இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டார். விஷயாச்ச பிரகிருதி சம்பவாக விகாராக பூர்வோக்தாக இக காரிய கிரகணேன கிரகியந்தே. சரி, இதெல்லாம் காரியம். அப்புறம் கரணம்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் அதுல சேர்றது? குணாஷ்ட பிரகிருதி சம்பவாக சுகதுக்க மோகாத்மகாக கரணாசிரயத்வாத்து கரணகிரகணேன கிரகியந்தே. இங்க கரணம்னு சொல்லும் பொழுது இந்திரியங்கள் தான். இந்திரியங்களாக இருந்தாலும் இந்திரியத்தினால ஏற்படக்கூடிய சுகதுக்கம் மோகம்லாம் எங்க இருக்குன்னா இந்திரியத்துல தான் இருக்கு. அது போக்தால இல்ல. போக்தா ஏன்னா இப்போ ஒரு இந்திரியம், நான் ரசகுல்லா சாப்பிட்றேன், அந்த டேஸ்ட் எங்க இருக்கு? டேஸ்டினுடைய அனுபவம் எங்க இருக்கு? சுக்கம் எங்க இருக்கு? என்னுடைய நாக்குல தான் இருக்கு. ஏன்னா நாக்கு சரியா இல்லைன்னா அதே ரசகுல்லா எனக்கு சுகத்தை தரப்போறது இல்லை. அப்படிங்கிற பொழுது அந்த நாக்குக்கும் ரசகுல்லாக்கும் ஏற்படக்கூடிய அந்த சம்பந்தத்தினாலதான் சுகம் ஏற்படுறதுங்கிற போது இந்திரியாத்மகமாக தான் அது இருக்கு. அப்படிங்கிறதுனால பிரகிருதி சம்பவாக சுகதுக்க மோகாத்மகாக கரணாசிரயத்வாத்து, கரணத்துலதான் அந்த சுகங்கள் ஆசிரியிச்சிருக்கு. அப்படின்றதுனால கரண கிரகத்தினால சுகதுக்காதிகளும் குணத்தோட சேர்த்துக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால காரிய கரணத்துக்குள்ள ஸ்தூல பிரபஞ்சம் அடங்கி போயிடுறது, சூக்ஷ்மமான சுகதுக்க மோகாத்மகங்களும் கரணத்துல அடங்கி போயிடுறது. மீதி இருக்கிறது என்ன? போக்தா தான் இருக்கான். கர்த்தா போக்தா மட்டும்தான் மீதி இருக்கான். அதனால தேஷாம் காரிய கரணானாம் கர்த்திருவம் உத்பாதகத்துவம் எது தத் காரிய கரண கர்த்திருவம் தஸ்மின் காரியகரண கர்த்திருவே ஹேது காரணம் ஆரம்பகத்வேன பிரகிருதி உச்சதே. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்தினாலான காரியம், அதே மாதிரி இந்த கரணங்கள், இதெல்லாம் பிரகிருதியினுடைய மாறுதல்களால தான், திரிகுணாத்மிக பிரகிருதி தான் இதுவாக ஆகியிருக்கிறது, மாறி இருக்கிறதுங்கிறதுனால இதனுடைய காரணம் பிரகிருதி. பிரகிருதின்னு சொல்லும் பொழுது அபரா பிரகிருதியை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால பிரகிருதி உச்சதேன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். ஏவம் காரியகரண கர்த்திருத்வேன சம்சாரஸ்ய காரணம் பிரகிருதி காரிய காரண கர்த்திருத்வே इति अस्मिन् अपि पाठे कार्य कारण कर्तृत्वे इत्यस्मिन् अपि पाठे कार्यं यदि यत् यस्य विपरिणामः तत् तस्य कार्यं विकारः विकारी कारणं तयोः विकार विकारिणोः कार्यकरण कारणयोः कर्तृत्वे इति. இப்போ ஏவம் காரியகரண கர்த்திருத்வேன சம்சாரஸ்ய காரணம் பிரகிருதி. அப்போ பிரகிருதினாலதான் கரணம் உருவாயிருக்கு, காரியம் உருவாயிருக்கு. அதனாலதான் சம்சாரம் அப்படிங்கிறத சொல்லிடுறார். அது எப்படிங்கிறது பின்னாடி இனிமே சொல்ல போறார் இந்த இது பேராகிராஃப் முடிகிற இடத்துல. அதுக்கப்புறம் 2வது பாட்டத்தை எடுத்துட்டார். இதுவும் நம்ம குயிக்கா பார்த்தோம் போன கிளாஸ்ல. காரிய காரணம்ன்ற பாடபேதத்தை எடுத்துட்டாலும் காரிய காரணம் காரிய காரணம் காரிய காரணம்னு உலகம் முழுக்க இருக்கு. எது எடுத்தாலும் காரிய காரணம் தான். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பூ எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம்னா மெட்டீரியல் காசும் இருக்கு, அதோட இன்டெலிஜென்ட் காசும் இருக்கு, சககாரி காரணமும் இருக்கு. நிமித்த காரணம் இருக்கு, உபாதான காரணம் இருக்கு, சககாரி காரணம் இருக்கு. இருக்கிறதுனாலதான் உருவாருது. சிலதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிமித்தம் இல்லை. மலை உருவாச்சுன்னா தானா லாவா பொங்கி எழுந்தது, அதனால உருவாச்சு. மெட்டீரியல் காசு தான் இருக்கு சொன்னா நிமித்தம் ஈஸ்வரன் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு விதமான மெட்டீரியல் காசு இருக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு முன்னாடி வேறவாக இருந்ததுனால, அதனால ஏதோ ஒன்னுத்தினுடைய பரிணாமமாக தான் இதெல்லாம் மாறின்னு இருக்கு. அப்படிங்கிற பொழுது அதுக்கு தற்காரணம் தற்காரணம் தற்காரணம்னு இருக்கும் பொழுது காரிய காரணம் காரிய காரணம் காரிய காரணம்னு தான் உலகம் முழுக்க இருக்கு. இதுதான் நமக்கு இது ஆதாரமாக எது இப்போ இதுக்கு எது மாறிண்டே இருக்கோ, மாறுற தன்மை மாறாத ஒண்ணுக்கு மேல நிக்கணும். அப்பதானே அது மாற முடியும். மாறாத ஒண்ணு அதை சப்போர்ட் பண்ணாதான் மாற்றம் நடக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த காரிய காரணம்ங்கிற இந்த சைக்கிள் இருக்கே,
உலகத்தினுடைய இயக்கம் எல்லாம் மாறிட்டு இருக்கும் பொழுது மாறாத தன்மையோடு ஒண்ணு அதுக்கு அடியில இருந்துட்டு இருக்கே, அது பிரகிருதி அப்படிங்கிறதாக காரிய காரண கர்த்திருத்வே அஸ்மின் பாட்டே காரியம் காரியம்னா என்ன? எதனுடைய மாற்றமோ அது காரியம் விகாரா. எது மாறுகிறதோ அது விகாரி, அது காரணம். அந்த விகாரினோகோ கர்த்திருவம் ஹேத்து அது எதுன்னா இந்த பிரகிருதி தான் அப்படிங்கிறது இன்னொரு பாடம். அதுவா இன்னொன்னு எடுத்துக்கிறார், ஷோடசா விகாராக காரியம். இது நம்ம பார்த்தோம் 16 விகாரம். மனசு, ஸ்தூல பஞ்சபூதம், அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம் எல்லாம் சேர்த்து காரியம். 7 பிரகிருதி விகிருத்தையா காரணம் இல்லையா? பஞ்ச சூக்ஷ்மபூதம் இல்லைன்னா 16 மனசு, 5 5 ஸ்தூலபூதம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், இப்படி 16. சப்த பிரகிருதி விகிருத்தியாக மகத் அகங்காரம் பஞ்ச சூக்ஷ்மபூதம், இது 7. மகத் அகங்காரம் காரணமாகவும் மனசு காரியமாகவும் இருக்கு. ஸ்தூல பூதங்கள் சூக்ஷ்ம பூதங்கள் இல்ல சூக்ஷ்மம் காரணமாகவும் ஸ்தூலம் காரியமாகவும் இருக்குன்னு இப்படி காரிய காரணத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு ஹேத்துவாக தேஷாம் கர்த்திருத்வே ஹேத்து பிரகிருதி உச்சதே. ஏன்னா ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னின்னு சாஸ்திரம் சொல்றதுனால எப்படி இருந்தாலும் இதுல என்னன்னா இது எல்லாமே சிருஷ்டி தான் ஆறுது. பிரம்ம இதுக்கு அப்பாற்பட்டு இருந்துட்டு இத அனுபவிக்கிறவனும் சிருஷ்டியில இருக்கான், அனுபவிக்கப்படுகின்றதும் சிருஷ்டமா தான் இருக்கு. அது எல்லாம் மாறுதல்கள் தானே ஒழிய அது மித்யாவாக தான் இருக்கே ஒழிய சத்தியமாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். இதை நம்ம இப்ப பார்த்தோம்னா உபனிஷத்துகள் சிருஷ்டி பிரக்கிரியை எப்படி சொல்லியிருக்கோ அதை அனுசரிச்சுதான் இந்த பிரகிருதி புருஷ விஷயம் சொல்லப்படுறது. இந்த புருஷன்றது தான் சிதாபாசம்னு நம்ம அந்த ஆபாச பிரக்கிரியையில சொல்றோம். சிதாபாசம்னோ சித் பிரதிபிம்பம்னோ சொல்லும் பொழுது பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம், ஆபாசவாதம்லாம் சொல்லும் பொழுது இந்த சிதாபாசம்னு சொல்லப்படுறதுதான் இந்த புருஷன். இங்க நம்ம கீதையில புருஷன் பிரகிருத்தின்னு சொல்ற, அங்க சிதாபாசம் உலகத்தை அனுபவிக்கிறது இல்ல சித் பிரதிபிம்பம் இங்க தோன்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எங்கேருந்து இன்னொரு ஆதாரம்னா முண்டகத்துல அந்த 2 பறவை இருக்கு, சயுஜா சகாயான்னு 2 பறவை இருக்கு. அதுல ஒண்ணு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மான்னு பாக்குறோமே, அதே விஷயத்தை தான் இங்க புருஷன் பிரகிருத்தின்னு சொல்றாருன்றதுக்கு இன்னும் பல இடங்கள்ல உபனிஷத்துகள்ல இதுக்கு பிரமாணம் இருக்கு. அதனால அப்படி எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரர். புருஷஸ்ச சம்சாரஸ்ய காரணம் யதா ஸ்யாத் தது உச்சதே. சரி, இப்படி இருந்துட்டு போறது, இது இப்படிதான் பிரகிருதி வந்தது, இப்படிதான் புருஷன் வந்ததுன்னாலும் சம்சாரத்துக்கு எப்படி காரணத்துவம் வருதுன்னா புருஷா ஜீவஹா க்ஷேத்ரஜ்ஞா போக்தா இது பர்யாயா சுகதுக்கானாம் போக்திருத்வே உபலப்திருத்வே ஹேது உச்சதே. இது வரைக்கும் பிரகிருதியை பத்தி தானே பேசினே, நீ புருஷனை பத்தி பேசலையே, எப்படி சம்சார காரணத்துவம் வருது அப்படின்னா எல்லாம் பிரகிருத்தியில சேர்ந்துடுது. எது? ஸ்தூல ஜெகத் முழுக்க சேர்ந்துடுது, கரணங்கள் முழுக்க சேர்ந்துடுது, அதுல இருந்து இருக்கக்கூடிய சுகதுக்க அனுபவமும் பிரகிருதியில சேர்ந்துடுது. ஏன்னா அது உனக்கு தெரியறதே. அப்போ இதெல்லாம் பிரகிருதியில இருக்கு. மீதி என்னன்னா நான் அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கே, போக்தா அப்படிங்கிற அந்த அதுவுமே. அதனாலதான் இந்த புருஷனை பரமபுருஷன், இது பிரம்மம் பரபிரம்மத்தை தான் இங்க புருஷன் சொல்றாருன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீ அந்தர்யாமி புருஷன்னு சொன்னேன்னா புரிஷயனாத் புருஷா அப்படின்னு சொல்றோம். சொல்லும் பொழுது நீ எதுக்குள்ள சயனம் பண்ற? பிரகிருதிக்குள்ளதான் இருக்க. பிரகிருதிஸ்தா புருஷா புங்தேன்னு அடுத்த ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்துல சொல்லப்படுற. அப்போ எதுக்குள்ளேயோ இருக்கு, அப்ப அது வேற இது வேறங்கிற தன்மையாக இது அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இததான் நீ பரம்பிரம்மன்னு சொல்லிட்டேன்னா இதை தவிர மீதி இருக்கிற பிரகிருதி இதுக்கு அந்நியமான ஒண்ணுன்னு ஆயிடும். அப்போ இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் இன்டுவெல்லர்னு இருக்கே, அந்தர்யாமித்துவமோட இருக்கக்கூடியதுமே மித்யாபூதமான ஒரு ரூபந்தான்.
அப்படின்னு புரிஞ்சுட்டாதான் இந்த புருஷன் சிதாபாசத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரஜப்தி சித்ஸ்வரூபந்தான் சத்வஸ்து. அந்த சத்வஸ்துவிலிருந்து தான் சத்தா இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் சித்திக்கிறது. அப்ப இந்த புருஷனாகவும் பிரகிருத்தியாகவும் இருந்து இந்த ஜெகத் அனுபவம் ஏற்பட்டு இதுல புருஷனும் பிரம்ம இல்ல, பிரகிருத்தியும் பிரம்மன் இது ரெண்டு. ஆனா பிரம்மன் தான் புருஷனும் பிரம்மன் தான் பிரகிருத்தியும். இது எல்லாம் பிரம்மாசிரயமா இருக்கிறதுனால இது மித்யாவாகிறது. புருஷனும் மித்யாதான், பிரகிருதியும் மித்யாதான். அப்போ ஈஸ்வரன்றதே ஈஸ்வரத்துவம் அங்க மித்யாதான், பரம்பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புருஷா ஜீவஹா க்ஷேத்ரஜ்ஞா போக்தா இதி பர்யாயா சுகதுக்கானாம் போக்திருத்வே உபலப்திருத்வே ஹேது. புருஷன்றது தான் ஜீவன், ஜீவன்றது தான் க்ஷேத்ரஜன், க்ஷேத்ரஜன்றவன் தான் போக்தா. யாரு க்ஷேத்திரத்தை பார்க்கறானோ அவன் க்ஷேத்ரஜன். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இதை யாரு யாஹா வேத்தி க்ஷேத்ரஜன்னு அவனை தெரிஞ்சுக்கோன்னு முதல்ல சொன்னாரு. அதனால இந்த க்ஷேத்திரத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் க்ஷேத்ரஜன். அப்போ அவன்தான் ஜீவன், அவன்தான் புருஷன், அவன்தான் போக்தா. ஆக இங்க புருஷங்கிறவன் போக்தா புருஷன் தான், பரபிரம்மத்தை புருஷன் நீங்க சொல்லல. ஏன்னா இவன் க்ஷேத்திரத்துக்கு அந்நியமாக இருக்கிறதுனால. அதனால சுகதுக்கானாம் போக்திருத்துவம் உபலப்திருத்துவம் எங்க இருக்குன்னா இவனுக்கு தான் இருக்கு. இவனுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக தான் பிரகிருதி இயங்கிறது. இது ரெண்டுமே பார்த்தோம்னா அந்யோன்யமா ஆசிரித்தமாக தானே இருக்கு. இந்த புருஷன் இருக்கிறதுக்காக தான் பிரகிருதி இருக்கு. பிரகிருதி இருக்கிறதுனாலதான் இந்த போக்தா புருஷன்றவன் இயங்குறான். இல்லைன்னா போக்தான்றதே கிடையாது, அவன் பரம்பிரம்ம தான் இருக்கும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஈஸ்வரனுடைய ரெண்டு பிரகிருதியாக இருக்கு. ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி ஒரே ஈஸ்வரனுக்கு இது ரெண்டு இருக்கு. ஒன்னு அனுபவம், இன்னொன்னு அனுபவிக்கின்ற சுரூபம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே ஈஸ்வரனுடையதுதான். இது கொஞ்சம் விஷ்டாத்வைத மாதிரி இருக்கேன்னா இங்க ஒரே வித்தியாசம் என்னன்னா இது சத்தியம், அது மித்யா. ஏன்னா அது மித்யாபூதமான என்னுடைய புருஷமும் பிரகிருத்தியும் இந்த சத்வஸ்துவை தவிர வேற எதுவாகவும் சத்தியமாக தெரியாது. எங்க பார்த்தாலும் சத்வஸ்து மட்டும்தான் இருக்கு. எப்படின்னா ஆகாசத்துல ஒரு மேகம் இருக்கு, தொங்கின்னு இருக்கு. அப்போ மேகத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அது தெரியும் போது இருக்கு, இல்லாத போது எவாபரேட் ஆயிடுறது. அது மாதிரிதான் புத்தியில இருக்கிற விற்த்திகள் எப்படி இருக்குன்னா, புத்தி என்றது ஸ்வரூபத்துல இருக்கிற விற்பி தானே புத்தி. ஸ்வரூபத்துல இருக்கிற விற்பி எப்படி இருக்குன்னா ஆகாசத்துல இருக்கிற மேகம் மாதிரி இருக்கு விற்பி. விற்பி அது பாட்டு ஓடின்னு இருக்கு, மேகம் ஓடுற மாதிரி. ஆகாசமான சுரூபம் இருந்துன்னு இருக்கு. மேகம் இருக்குன்னு சொல்லுவியான்னா ஆகாசத்தோட கரைஞ்சு போயிடுறதாக தானே இருக்கு அது. அப்ப சத்தியத்துவம் அங்க விற்த்திக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விற்பி சுரூபமாக தான் இந்த புருஷனும் இருக்கான், பிரகிருதியும் இருக்கு. சரி, கதம் புனः அனேன காரியகரண கர்த்திருத்வேன சுகதுக்க போக்திருத்வேன ச பிரகிருதி புருஷயோः சம்சார காரணத்துவம் உச்யதே. அத்திர உச்சதே காரியகரண சுகதுக்க ரூபேண ஹேதுபலாத்மனா பிரகிருதேஹே. எல்லாம் போன தடவை பார்த்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் விஸ்தாரமா திருப்பியும் பார்க்கணும். காரியகரண சுகதுக்க ரூபேண ஹேதுபலாத்மனா பிரகிருதேஹே பரிணாம அபாவே புருஷஸ்ய ச சேதனஸ்ய அசதி தது உபலப்திருத்வே குதஹா சம்சார ஸ்யாத். காரியகரண கர்த்திருவம் இருக்கு, அது என்னவாக இருக்கு? சுகதுக்கம் போக்தா. இந்த காரியகரண கர்த்திருவம் எதுக்கு இருக்கு? பிரகிருதி. சுகதுக்க போக்திருத்துவம் புருஷனுக்கு இருக்கு. அப்போ சம்சாரித்துவம் எப்படி இங்க சித்திக்கிறதுன்னா அஜ்ஞானத்தினாலதான் சித்திக்கிறது. ஹேதுபலாத்மனா பிரகிருதேஹே பரிணாம அபாவே புருஷஸ்ய சேதனஸ்ய அசதி ததுலுப உபலப்திருத்வே குதஹா சம்சார ஸ்யாத். இது ரெண்டும் இருக்கிறதுனால தானே சம்சாரம். அதாவது இயங்குகின்றதாக தெரிகிற ஒரு பிரகிருதியும் அதை அனுபவிக்கின்றவனாக இருக்கக்கூடிய ஒரு போக்தாவும் இருக்கிறதுனாலதான் சம்சாரம். என்ன சுகதுக்க அனுபவம் என்னுடையது சுகம், என்னுடையது துக்கம், நான் சுக்கி நான் துக்கி அப்படிங்கிற பாவம்தான் சம்சாரித்துவம். அப்ப அது எப்ப ஏற்பட முடியும்? சுகமும் துக்கமும் என்னிடது இல்லையே, அது எதோ இடத்துல இருக்கு? பிரகிருதியில தான் இருக்கு.
நான் வெறும் போக்தாவாக தான் இருக்கேன். அந்த போக்திருத்துவம் சுகத்தை போகம் பண்றேன், துக்கத்தை போகம் பண்றேன். ஆனா சாட்சியாக தான் நான் ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கேன் சுரூபத்தகா. ஆனா அதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால தான் சம்சாரம் ஏற்படுது. பிரகிருத்தியில இருக்கக்கூடிய சுக துக்கத்தை நான் என்னோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுதான சம்சார காரணம். யதா புனः காரியகரண சுகதுக்க ஸ்வரூபேண हेतुबलात्मना परिणतया प्रकृत्या भोग्यया पुरुषस्य तद्विपरीतस्य भोक्तृत्वेन अविद्यारूपसंयोगः स्यात् तदा संसारः स्यात्. காரியகரண சுகதுக்க ரூபமாக ஹேதுபலாத்மகமாக இருக்கிறது பிரகிருதி. அதுதான் போக்கியம். பார்த்தோம் காரியம் காரணம் காரியம் காரணம்னு இருக்கு, இல்ல காரிய கரணம் காரியகரணம்னு நம்ம உலகத்தினுடைய இயக்கத்தை நம்ம பார்க்கிறோங்கிறது அது போக்கியம். போக்தாவாக இருக்கிறது யாரு? இந்த புருஷன். அவன் என்ன பண்றான்? அவித்யினால போக்கிய பதார்த்தத்தை தன்னுடையதுன்னு எடுத்துக்கிறான் இல்லையா? தன்னுடைய தான் சுக்கி நான் துக்கி. இந்த பிரகிருதியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது சம்சாரம் ஏற்படுறது. அத்தஹா யத் பிரகிருதி புருஷயோகோ காரியகரண கர்த்திருத்வேன சுகதுக்த்வேன ச சம்சார காரணத்துவம் முக்தம் தத் யுக்த முக்தம் கஃப் புனः அயம் சம்சாரோ நாம. அதனால பிரகிருதி புருஷர்களுடைய காரியகரண சுகதுக்க போக்திருத்தர்களுடைய ஒரு என்ன சொல்றது, அவித்யினால வரக்கூடிய யோகம்தான் சம்சாரம்னு சொல்லப்பட்டது சரிதான். சம்சாரம்னா என்னன்னு கேட்கிறார். சுகதுக்க சம்போகா சம்சாரா புருஷஸ்ய சுகதுக்கானாம் போக்திருத்வம் சம்சாரித்வம். பிரகிருதியில இருக்கக்கூடிய சுகதுக்கத்தை தன்னுடையதுன்னு இந்த போக்தா எடுத்துக்கிறது சம்சாரம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். யத் புருஷஸ்ய சுகதுக்கானாம் போக்திருத்வம் சம்சாரித்வம் இதி உக்தம் தஸ்ய தம் கிம் நிமித்தம் இதி உச்சதே. இந்த சுகதுக்க போக்திருத்துவம் சம்சாரித்துவம் இருக்குன்னு சொல்றிய புருஷனுக்கு அது என்ன காரணத்தினால அது ஏற்படுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகம். புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. பிரகிருதிஸ்தா புருஷா பிரகிருதிஜான் குணான் புங்தே. இந்த சுகதுக்கம்ங்கிறது எதனுடைய குணம்? பிரகிருதியில இருக்கக்கூடிய குணங்கள். அந்த பிரகிருத்தியினோட சம்பந்தத்தினால எப்படி, அதனால்தான் பிரகிருதிஸ்தகான்னு சொல்லும் பொழுது இங்கேயும் சாங்கியன் சொல்ற மாதிரி இருக்கு. பிரகிருதியில் இருந்து கொண்டுன்னு பாஷ்யக்காரனால்தான் அவித்யா லக்ஷணாயாம் பிரகிருத்தௌ ஸ்திதா, அவித்யா ரூபமான பிரகிருதியில இருந்து கொண்டுன்னு அர்த்தம். அப்போ அஜ்ஞானத்தோட இருக்கிறதுனால அப்படின்னு இங்க தாத்பரியம். இந்த அவித்யை தான் மாயை தான் பிரகிருதியாக இந்த திரிகுணாத்மிகமாக இருக்குங்கிற பொழுது அவித்யா ஸ்வரூபமாக தான் இந்த சம்சாரம். அப்ப ஞானத்தினாலதான் சம்சார நிவர்த்தி. அதை புரிஞ்சுக்கணும். இங்க பிரகிருதி ஸ்திதஹி பிரகிருதிஜான் குணான் புங்தே. அவித்யினால் தன்னுடையதாக இல்லாததாகிய சுகதுக்கத்தை தனதாக பார்க்கிறான். அஸ்ய குணசங்கா சதசத்யோனி ஜன்மசு காரணம். இந்த சங்கத்தினாலதான் சத்யோனி அசத்யோனி இல்ல சத் அசத் சேர்ந்து இருக்கக்கூடிய மனுஷ யோனி இதுக்கெல்லாம் காரணமாகிறது. ஏன்னா புண்ணிய பாபம் சம்பவிக்கிறது, புண்ணிய பாபத்தினால யோனி ஆகிறதுன்னு சாமான்யமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா பரமார்த்தமா எடுத்துக்கும் பொழுது நீ அந்த யோனியோடையும் நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிற. யோனியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் இங்க பர்த்தே. ஸோ என்ன, நான் இந்த பர்டிகுலர் இத நானாத்வ பிரகிருதி முழுக்கவே அனுபவமா தானே இருக்கு. இந்த பிரகிருதி முழுக்க அனுபவிக்கிறது நானா ஜீவன்கள் என்னுடைய அனுபவிக்கின்ற வஸ்து தான். நானாத்வங்கிறது எங்க தெரியறது? பிரகிருதியில இருக்கிறது தான் எனக்கு தெரியறது. அங்கேயும் நான் அவித்யினாலதான் இந்த நானா ஜீவன்கள் இருக்குங்கிறதும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கிறேன். நான் வேற அது வேற, என்ன மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்கான், மிருகங்கள் இருக்கு, பட்சிகள் இருக்கு, மரங்கள் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியற ஒண்ணுதான். அப்ப அது எங்க இருக்கு? அந்த அனுபவம் பிரகிருதியில தானே இருக்கு.
என்னுடைய சொரூபம் இல்லையே நானா ஜீவன்கள்ன்றது. அப்ப நானா ஜீவன்கள்ன்றதும் பிரகிருதியில எனக்கு தெரிகின்ற ஒரு அனுபவமா இருக்கு. அந்த எனக்கு தெரிகின்ற அனுபவம் எல்லாமே பிரகிருதி தான். அது எதுல ஆசிரியச்சிருக்கு? என்னோட சொரூபத்துல தான் ஆசிரியச்சிருக்கு. அப்போ எந்த ஜீவாத்மாவுமே எந்த ஒரு மிருகமா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், மரஞ்செடி கொடியாக இருக்கட்டும், அதனுடைய சத்தியத்துவமே வந்து என் சொரூபாசிரிதமாக தான் இருக்கு. அது எல்லாமே மித்யா தான். அப்ப எங்கேருந்து ஜென்மா வந்தது? புண்ணிய பாபம் வந்தது, கர்மா வந்தது இல்லையா? அப்போ அதுவுமே குணசங்கஹா அஸ்ய சதசத்யோனி ஜென்மசு காரணம் என்னன்னா, இந்த பிரகிருதியில வந்து புருஷன் தாதாத்மியம் கொண்டு வர்றதுனால தான். இல்லைன்னா இத்தனை ஜீவாத்மாக்களும் எங்க இருக்கு? ஜீவாத்மாவினுடைய நானாத்வம் எங்க இருக்கு? நானாத்வம் ஆத்மால இருக்க முடியாது. ஏன்னா ஒரே பிரஜ்ஞப்தி தான். ஒரே பிரஜ்ஞப்தியை வந்து எப்படி பிரிப்ப? ஆத்மா வந்து ஞப்தி ஸ்வரூபம் மட்டும்தான், கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான்னா கான்சியஸ்னஸா லட்சமா பிரிக்க முடியுமா? கோடியா பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ பேதம் எங்க வருதுன்னா உபாதியில தான் பேதம் வருது. உபாதி எங்க இருக்குன்னா அவித்யா உபாதியை சொல்லலாம். இந்த தேக காரியகரண சங்காத்தமாக சொல்லக்கூடிய இந்த உபாதி இருக்கே, மனுஷ்ய உபாதி, இந்த ஜந்துனுடைய மத்த திரியக உபாதி, ஸ்தாவர உபாதின்னு எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி உபாதி பேதத்தினால தானே வந்து நானாத்துவம் சித்திக்கிறது. அப்ப அந்த நானாத்துவம் உபாதின்றது எங்க இருக்கு? பிரகிருத்தில தான் இருக்கு. சொரூபத்துல புருஷன்ல இருக்க முடியாது. புருஷன்ல கூட இருக்கலாம். ஏன்னா புருஷன் வந்து போக்தாங்கிற பொழுது அங்க அகங்காரம் சேர்ந்து வருது அப்படின்னு கூட எடுத்துட்டோம்னா, ஆனா அகங்காரத்தை வந்து மகத் அகங்காரத்தையும் காரிய காரணத்துல தான் சேர்த்தார், பிரகிருதியில தான் சேர்த்தார். அப்ப அகங்காரம் கூட பிரகிருதியில போயிடுச்சுன்னா இந்த புருஷன்ல இருக்கிறது வெறும் போக்திருத்துவம் கர்த்தத்துவம் மட்டும்தான். என்ன அகங்காரம் கூட இங்க சேரல. அகங்காரம் சேரலைங்கிற பொழுது நானாத்துவம் எங்க இருக்கு? அப்போ பிரகிருதியில தான் இருக்கு இல்லையா? உபாதினாலதான் நானாத்துவம். சுரூபத்தினால எங்க இந்த நானாத்துவம் கிடைக்கும்? அப்போ நானா ஜீவன்களே இல்லைன்னு ஆயிடுத்து. நானா ஜீவன்கள் இல்லைங்கிற பொழுது புண்ணிய பாப்பம் எங்கேருந்து வரும்? ஏற்கனவே எடுத்தேன் ஜீவனம், நான் எடுத்து நான் இப்போ ஒரு ஜீவாத்மாவாக இருந்துட்டு இருக்கேன், இத்தனை ஜென்மா எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே பிரகிருதி மேல நாம் பண்ணிருக்கிற அத்தியாசத்தினாலதான் சித்திக்கிறதே ஒழிய சொரூபத்தினால சித்திக்க முடியாதே. ஏன்னா వ్యక్తిத்துவமே அகங்காரத்துல இருந்து தானே வருது. அப்படிங்கிற பொழுது இது எல்லாமே அதனாலதான் இங்க வந்து சதசத்யோனி ஜென்மசு காரணம் என்னன்னா இந்த புருஷ பிரகிருதி அத்தியாசம் தான் அப்படின்னு ஆயிடுறது. ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு நீ சூப்பர் இம்போஸ் பண்றதுனால பிரகிருதியினுடைய குணமாக இருக்கக்கூடிய நானாத்துவ உபாதியை என்னுடையதுன்னு நான் எடுத்துக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து யோனி காரணமாகிறேன். பிறந்துட்டேன், இந்த யோனி எனக்கு இருக்கு, மனுஷ யோனியில இருக்கேன் அப்படின்னு ஆகிறது. அப்படி அதுதான் பரமார்த்தமா பாக்குறது. இல்ல சாதாரணமா அர்த்தம் சொல்றதா இருந்தேன்னா நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா தான் உனக்கு வந்து கர்மா வரும், கர்மா வர்றதுனால புண்ணிய பாவம் வர்றதுனால இன்னொரு ஜென்மா ஏற்படுறது, அதெல்லாம் அப்படி சொல்லலாம். அப்படி அர்த்தம் பண்ணோம்னா என்னன்னா அதெல்லாம் சத்தியம்னா, சத்தியமாக எப்படி வந்து ஜென்மா கர்மாலாம் இருக்க முடியும்? இருக்கிறதே பிரம்மவஸ்து ஒண்ணுதாங்கிற பொழுது கர்மா எப்படி பண்ண முடியும்? கர்மா பண்ணணும்னா ஒண்ணு இன்னொன்னுத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், அப்பதான் பாப்பம் வரும். இல்ல செய்ய வேண்டிய காரியத்தை நீ தப்பா செய்யணும், பாப்பம் வரும். சரியா செஞ்சேன்னா புண்ணியம் வரும். ஒரு காரியத்தை செய்யணும்னா அங்க வந்து கர்த்தா இருக்கணும், கர்மம் இருக்கணும், கரணம் இருக்கணும், சம்பிரதானம் இருக்கணும், அபாதானம் இருக்கணும், அதிகரணம் இருக்கணும். இருந்தாதான் நீ கர்மா பண்ணுவ. அப்ப எல்லாமே பிரம்மார்ப்பணம், பிரம்மஹிவிஹி, பிரம்மாக்னோ, பிரம்மணாவுதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினான்னு சொல்லி எல்லாம் பிரம்மமாக இருக்கும்போது நீ என்ன காரியம் பண்ண போற? எங்கேருந்து உனக்கு புண்ணியம் வரும்? எங்கேருந்து பாபம் வரும்? அப்ப இது எல்லாம் எதுல சேர்றது? பிரகிருதியில தானே இருந்தா. பிரகிருதியில தான் இருக்குங்கிற பொழுது இதுக்கு ஆதாரபூதமாக இருக்கிற சொரூபத்தை இது தொடர்றதில்லை அப்படிங்கிறது தான் இங்க சாரம். அததான் இங்க பிரகிருதிஸ்தஹி புங்கே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசு. இந்த சத்யோனி அசத்யோனின்னு வரத்துக்கு காரணம் என்னன்னா பிரகிருதியினுடைய விஷயங்களை உட்கார்ந்து புருஷன் தன்னுடையதாக எடுத்துண்டு புங்தே அப்படின்னு. என்ன புங்தேக்கு பாஷிகாரர் உபலபதே அப்படிங்கிறார்.
அதனால அங்கதானே அதை பார்க்கறான். புருஷோ ஒரு நிமிஷம். நீங்க இப்ப சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்காக பிரகிருத்தில உட்கார்ந்து புருஷன் பார்க்கிறேன்னு சொல்றீங்களே, நீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புருஷன் வேற பிரகிருதி வேறன்னு சொன்னேன். நான் கொஸ்டின் ஆன்சர்ல அட்ரஸ் பண்றேன். இது முடிச்சிடுறேன் இந்த ஃப்ளோ ஸ்டாக். புருஷோ போக்தா பிரகிருதிஸ்தः பிரகிருதௌ அவித்யாலக்ஷணாயாம் कार्यकरणरूपेण कार्यकारणरूपेण परिणतायां स्थितः प्रकृतिस्थः प्रकृतिम् आत्मत्वेन गतः इत्येतत्. புருஷः போக்தா பிரகிருதிஸ்தः. அப்போ புருஷன் அப்படிங்கிறவன் அதுவுமே பிரகிருதி தான், பரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி. ஏன்னா போக்திருத்வம்ன்றது பரபிரம்மத்தினுடைய ஒரு குணமாக இருக்கவே முடியாது நிர்குண வஸ்துக்கு. அப்போ போக்திருத்துவம் இருக்கிறவன்னு சொன்னாலே அது மாயா பிரகிருதியினால இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபந்தான். அப்ப அந்த போக்தா புருஷகான்னு சொல்றது பரம்பிரம்மத்தை சொல்லலன்னு நம்ம பார்த்தோம். அந்த போக்தா புருஷனானவன், போக்தா என்று சொல்லப்படக்கூடிய புருஷன் பிரகிருதிஸ்தா, இந்த காரியகரண சங்காத பிரகிருதியில் இருந்து கொண்டு பிரகிருதௌ அவித்யாலக்ஷணாயாம் காரியகாரண ரூபேண பரிணதாயாம் ஸ்திதா. அதனால காரியகாரண ரூபமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பிரகிருதியினுடைய ஒரு பரிணாமத்தில் இருந்து கொண்டு அப்படின்னா பிரகிருதிம் ஆத்மத்வேன கதஹா இத்யேதது. ஐடென்டிஃபையிங் வித் பிரகிருதின்னு அர்த்தம். தான் அந்த பிரகிருதியில நான் என்னோட தேகம்னோ பிரகிருதியில தெரியற தேகம்னு ஒண்ணுத்திலையோ புத்திங்கிறதுலையும் பிரகிருதியில இருக்கக்கூடிய அனுபவம் சுகதுக்க அனுபவத்திலையும் ஐடென்டிஃபை செய்து கொண்டு அந்த தேகத்தோடு ஐடென்டிஃபை. அது ஏன் அந்த தேகத்தோடு ஐடென்டிஃபை பண்றா அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். இது அதுவுமே நம்ம எதுல சேர்க்கிறோம்? பிரகிருதியில தான். அதான் அந்த நானாத்வ சம்பந்தம் இருக்கே, அதுவுமே பிரகிருதியினுடைய ஒரு குணம்தான். ஆத்மத்வேன கதஹா இத்யேதது. ஹி யஸ்மாத் தஸ்மாத் புங்க்தே உபலபதே இத்யர்த்தஹ. அப்படி இருப்பதனால் கொண்டு, அப்படி ஹி தஸ்மாத் புங்க்தே, தஸ்மாத் சேர்த்துக்கிறார் பாஷ்யக்காரர். புருஷா பிரகிருதிஸ்தஹ ஹி, புருஷன் பிரகிருதியில் இருப்பதனால் அப்படிங்கிறதுனால யஸ்மாத் புருஷா பிரகிருதிஸ்தஹ தஸ்மாத் புங்க்தே, புருஷன் பிரகிருதியில் இருப்பதனால் அந்த போகம் செய்கிறான் அர்த்தம். உபலபத்தே பிரகிருதிஜான் பிரகிருதிதா ஜாதான் சுகதுக்க மோகாகாராபிவ்யக்தான். பிரகிருதிதா ஜாதான் சுகதுக்க மோகாகார அபிவ்யக்தான் சுகி துக்கி மூடஹா பண்டிதா அகம் இத்யேவம். நம்ம இப்போ இந்த சுகம் துக்கம்லாம் எங்க ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம், இந்திரியங்கள்ல ஏற்படுறது. அப்புறம் மூடன் அப்படிங்கிறது எதனுடைய குணம்? மூடத்துவங்கிறது என்னுடைய புத்தி, என்னுடைய ஒரு குவாலிட்டி. பாண்டித்யம்ங்கிறது எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. ஒன்னா மனசுல இருக்கிற விஷயம், இல்ல புத்தியில இருக்கிற விஷயம். இது ரெண்டுத்தோடையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்கோர்ஸ் அதை தவிர தேகத்தோடையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், என்ன பிராணனோடையும் அதெல்லாம் இருக்கு இத்தியாதி. அதனால சுகதுக்க மோகாகார அபிவியக்தான். பட் பிரைமர்லி நான்ற பொழுது சுகம் துக்கம் நான் பண்டிதன், நான் புத்தியனுடைய மனசோடையும் ஐடென்டிஃபை பண்றதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நையாயிகனுடைய ஆத்மால பார்த்தோம்னா சுகித்துவம் துக்கித்துவம் இதெல்லாம் ஆத்மகுணம்னு தான் அவன் சொல்றான். ஆத்மகுணத்துல சுகித்துவம் துக்கித்துவம் இருந்தாதான் அவன் சொர்க்கத்துக்கு போறான் நரகத்துக்கு போறான்னு சொல்ல முடியும். அது தேகத்துல இருந்ததுன்னா, பிரகிருதியில இருந்ததுன்னா, இவன் சொர்க்கத்துக்கு போய் ஏன்னா தேகத்தை தான் இங்க விட்டுட்டு போயிடுறானே. அப்போ அங்க போய் சொர்க்கத்துல இருந்தான் நரகத்துல இருந்தான் வைகுண்டத்துல இருந்தான்னு நீ சொன்னேன்னா சுகித்துவம் துக்கித்துவம் ஆத்மகுணமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவளோட வாதம். என்ன இதுல நம்ம சாஸ்திரத்துல நம்மளுடைய நியாயம் என்ன பார்க்கிறோம்னா, உனக்கு எது தெரிகிறதோ அது உன் சுரூபமா இருக்க முடியாதுங்கிற பொழுது அது பிரகிருதியில தான் சேர்ந்தாகணும். அதான க்ஷேத்திரஜன்ல பகவான் சொல்றார். இது எல்லாத்தையும் க்ஷேத்திரத்துல தானே சேர்க்கிறார். அதனால பண்டிதா அகம் இத்யேவம்
சத்யாமபி அவித்யாயாம் சுகதுக்க மோகேஷு குணேஷு போஜ்யமானேஷு, அதான் போஜ்யத்துல தான் சேருது சுகம் துக்கம் மோகம் இதெல்லாம். பூஜ்யமானேஷு யஹா சங்கஹ ஆத்மபாவஹ சம்சாரஸ்ய சஹா பிரதானம் காரணம் ஜென்மனா. அதுதான் காரணம். ஜென்மா காரணம் என்ன? சங்கம், ஐடென்டிஃபிகேஷன். எதுல? இந்த சுகதுக்க மோகங்கள் அவித்யினால இல்ல அவித்யாக இருக்கக்கூடிய பிரகிருதியினோடு நீ ஆத்ம சம்பந்தம் பண்ணிக்கிறது. ஆத்மபாவா சம்சாரஸ்ய சஹா பிரதானம் காரணம் ஜென்மனஹ சயதா காமோ பவதி தத் கிரதுர் பவதி இத்தியாதி ஸ்ருதேஹே. எங்க காமனம் இருக்கோ அதுலதான் அவனுடைய பிரவருத்தி இருக்கு. பிரதாரண்யக வாக்கியம் இருக்கு, அதை இங்க எடுத்துட்டு வர. அந்த மாதிரி இங்க ஆத்ம சம்பந்தம் தன்னுடைய சுகதுக்க மோகத்தோட இருக்கிறதுனால அவன் கர்ம பிரவருத்தியில போகிறான். அது ஜென்மாக்கு காரணமாகிறது அப்படின்னு வாக்கியம். ததேததாக காரணம் ஹேது குணசங்கா குணேஷு சங்கா. இது ஸ்லோகம். புருஷா பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதியான் குணான் காரணம் குணசங்கா அஸ்ய. அதுதான் இங்க எடுத்துன்னு வர்றார். காரணம் ஹேது குணசங்கா குணேஷு சங்கா. எதுக்கு? சதசத்யோனி ஜென்மசு அஸ்ய புருஷஸ்ய போக்து சதசத்யோனி ஜென்மசு. சத்து அசத்யோனி இல ஏற்படுறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கு. சத்யஸ்ச அசத்யஸ்ச யோனயா சதசத்யோனயா தாசு சதசத்யோனிஷு ஜன்மானி சதசத்யோனி ஜன்மானி தேஷு சதசத்யோனி ஜன்மசு விஷயபூதேஷு காரணம் குணசங்கா. இப்போ இந்த குணசங்கம் தான் இந்த சத்யோனி அசத்யோனி ரெண்டுத்துக்கும் காரணம், விஷயபூதமாக இருக்கக்கூடிய அப்படின்னு. இப்போ சத்யோனி சத் அசத்யோனிஷு ஜென்மானி. சதசத்யோனிஷுங்கிறது பாஷ்யக்காரர் ஜென்மானின்னு எடுத்துக்கிறார். அதனால யோனினாலே பொதுவா ஜென்மாதான். சத்யோனி அசத்யோனின்றது 2-3 விதமாக எடுத்துக்கலாம். அது இப்ப சொல்ல போறார். அந்த ஜென்மாக்கள் ஜென்மசு ஜென்மங்களில் விஷயபூதேஷு காரணம் குணசங்கா. அது காரணமாக இருக்கிற குணசங்கம் என்ன? அதில் குணசங்கம். அதவா சதசத்யோனி ஜென்மசு அஸ்ய சம்சாரஸ்ய காரணம் குணசங்கா இது சம்சாரபதம் அத்தியாஹாரியம். இது சம்சார பதத்தை சேர்த்துக்கோங்கிறார். சம்சாரஸ்ய காரணம் குணசங்கா. என்ன? சம்சாரபதம் அத்தியாஹாரியம். சத்யோனயா தேவாதி யோனயா அசத்யோனயா பஷ்வாதியோனயா சாமர்த்தியாத் சதசத்யோனயோஹோ மனுஷ்யயோனயோஹோ அப்படி அவிருத்தா திரஷ்டவியாக. இதுல மனுஷ்யயோனி விட்டு போயிடுறதுங்கிறதுனால சதசத் சேர்ந்து இருக்கிற யோனி மனுஷ்யயோனி. அசத்யோனிங்கிறது பாப்பயோனி. சத்துனா இங்க புண்ணியம், அசத்துனா பாபம். பசுக்களாகவோ இதுவா பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த யோனிக்கள், அந்த ஜென்மாக்கள். புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவாதி யோனி. ஏன்னா தேவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இல்லை. மிருகங்கள் பட்சிகள் மரஞ்செடி கொடிகள்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுனால அது அசத்யோனின்னு சொல்றது. மனுஷனுடைய யோனியானது சத்யோனி அசத்யோனி சதசத் ரெண்டும் சேர்ந்த யோனி. ஓரளவு கஷ்டம் ஓரளவு சுகம் சேர்ந்து வர்றதுனால சாமர்த்தியாது சதசத்யோனயா மனுஷ்யயோனயா அப்படி அவிருத்தா திரஷ்டவியாக. ஏததுக்தம் பவதி பிரகிருதி தத்துவாக்கியா வித்யா குணேஷு ச சங்கஹ காமஹ சம்சாரஸ்ய காரணம். அதுதான் இப்போ இந்த போன இதுலயே காமந்தான் சம்சார காரணம். அதனாலதான் அதை யதா காமோ பவதி தத்கிருதுர் பவதிங்கிறத கோட் பண்ற. காமங்கிறது என்ன? சுகதுக்க மோகேஷு சங்கஹ. சுகதுக்கம், சுகம் வரணும் துக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மோகம், அதுதான் காமம்ங்கிறது. ஈவன்தோ அது பிரகிருதியினுடைய ஒரு குணம்தான்னாலும் தன்னுடையதுன்னு எடுத்துக்கிறதுனாலதான் தனக்கு அந்த சுகம் வேண்டும் தனக்கு துக்கம் வேண்டாம்னு பாக்குறது இந்த ஸ்வரூபம், யப்தி ஸ்வரூபம் அவித்யினால.
ஏன்னா சுகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதே இந்த சுரூபம் தான். அது தெரியாததுனால அவித்தியினால பிரகிருதியினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் தன்னுடையதாக போட்டுண்டு சுகதுக்கத்தை தேடுறேன் பேர் வழின்னு இந்த ஜென்மா ஓடிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இதுதாங்கிறதுனால அதுக்கு காமம்ன்ற பெயர். அதனால யதா காமஹா பவதி தத்கிருதுர் பவதி. என்ன காமத்தினாலதான் ட்ரிவனாக காரியம் பண்றான் அப்படிங்கறது அங்க தாத்பரியம். அதுதான் இங்க வந்து காமந்தான் இது அப்படின்னு சம்மரைஸ் பண்றார் பாஷ்யக்காரர். குணேஷு ச சங்கஹா காமஹா சம்சாரஸ்ய காரணம். அவித்யா காம கர்ம அப்படின்னு சொல்றமே, இதனுடைய தாத்பரியம் தான் அது. அவித்தியினால காமம் ஏற்பட்டு காமத்தினால கர்மா பண்றான். அப்போ நீ கர்மானாலதான் மத்த எல்லாமே இல்லையா? இந்த கர்மானாலதான் புண்ணிய பாபம், அதனாலதான் சுக துக்கம் ஏற்பட்டு திருப்பி 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 சைக்கிள் சம்சாரம். அப்போ அந்த கர்மா காரணமா இருக்கிறது காமம், காமத்து காரணமா இருக்கிறது அவித்தியை. என்ன அவித்தியை? சுரூபந்தான், ஆனந்த சுரூபந்தான் வந்து நம்மளுடைய சுரூபம்ங்கிறது தெரியாததுனால இதை நான் இனிமேதான் அடையணும், எப்படியாவது நான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பூர்ணத்துவம் ஆனந்த சுரூபத்தை அடையணுங்கிற அந்த டிரைவ் தான் காமம். அதனால சம்சாரம். அப்ப பிரகிருதியினுடைய குணத்தை என்னுடையதாக எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்ப அவித்யா நிவர்த்தி தான் மோட்சத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதா இங்க சம்பவம். காரணம் இது தச்ச பரிவர்ஜனாய உச்சதே. எப்படி அது போகும்? எது இந்த காமமாக இருக்கக்கூடிய சம்சாரம் காரணம் எப்படி போகும்? அஸ்ய நிவர்த்தி காரணம் ஞானம் சவைராக்கிய சந்நியாசம் கீதா சாஸ்திரே பிரசித்தம். சவைராக்கியம்ங்கிறது என்ன? இந்த சமாதி சக்க சம்பத்தி, நித்யாநித்திய வஸ்து விவேகா, இகாமுத்திர பலபோகேஷு விராகா, முமுக்ஷுத்வம், இது அத்தனையும் குவாலிஃபிகேஷன். அதுதான் இங்க அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, காந்தி, ராஜ்யம் சொன்னார். கர்மயோகம் முழுக்க சவைராக்கியம். சந்நியாசம்ங்கிற வார்த்தை ஞானத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா ஞானத்தினால மட்டும்தான் சந்நியாசம் பண்ண முடியும்னு பார்த்தோம். கர்த்திருவ தியாகம் தான் ஒரே சந்நியாசம். அதனால்தான் ஞான கர்ம சந்நியாசம்னு சொல்றாரு பகவான். கர்த்திருவ தியாகம் இல்லாம சந்நியாசம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால சர்வகர்ம சந்நியாசம் பாசிபிள் எப்போ வரும்? ஞானத்தினால. அப்ப சந்நியாசம்ங்கிற பதம் இங்க ஞானத்தை குறிக்கிறது. சவைராக்கிய சந்நியாசம்னு சொல்லும் பொழுது கர்மயோகமும் சந்நியாசமும் தான் கீதையில சொல்லப்படுறது. கீதா சாஸ்திரே பிரசித்தம் ஞானம். அதுதான் இந்த சம்சார நிவர்த்திக்கு ஹேது. தச்ச ஞானம் புரஸ்தாதுபன்யஸ்தம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விஷயம். அதுக்கு ஒரு பிரக்கிரிய இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாகம்ங்கிறது. அதனாலதான் அதை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த கிளாஸ்ல சொன்னேன். இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாகம், இந்த பிரகிருதி புருஷன் எடுத்துக்கிறது, இது எல்லாமே பிரக்கிரியைன்னு பார்க்கணும். ஏன்னா இது எதுவுமே அப்சல்யூட் கிடையாது. ஒரே பிரம்மமா இருக்கும்போது இது எப்படி அப்சல்யூட் ஆக முடியும்? க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞன்னு இருக்கு அப்படின்னா எங்க அத்வைத்தம்? பிரகிருதி புருஷன் இருக்கான், பரமாத்மாவே இருக்கான்னா அத்வைதம் சித்திக்காது. அத்வைத சுரூப திருஷ்டி வரணுங்கிறதுக்காக இருக்கிற பிரக்கிரியை தான் இதுவே ஒழிய. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? நம்ம வந்து வேதாந்தத்துல சாங்கியனை ஒத்துட்டோம், நமக்கு எப்படி இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம வந்து சாங்கியனுடைய சித்தாந்தத்தை வந்து ஒத்துன்ட்டார் ஆதிசங்கரர்னு இப்ப நான் ஒரு ரீசென்ட்லி ஒரு வீடியோல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான் ஒரு துவைத்தி. இங்க எங்க சாங்கிய பிரகிருத்தியை பகவான் பாஷ்யக்காரர் சொல்றார், பகவான் எப்படி அது சொன்னார்னு ஆச்சு. இவ்வளவு கிளியரா இந்த இடத்துல வந்து பிரகிருதி என்றது வந்து பிரதானம்னு ஒரு இடத்துலயாவது பாஷ்யக்காரர் பிரதானம் காரணம்னு போட்டாரே வழிய சாங்கியன் சொல்ற பிரதானத்தை இங்க சொல்றாரோ. சாங்கியன் 25 தத்துவமாக 24 தத்துவமாக பிரியறதுங்கிறான் பிரதானம். அதை தவிர ஒரு புருஷன் சொல்றான். அந்த பிரதானத்தை பத்தி நம்ம மாண்டுக்கியம் அட்டன் பண்றவாளுக்கு தெரியும். பாஷ்யக்காரர் வந்து ஒரு பிரதானம் எப்படி வந்து அனாதியாவும் இருந்துட்டு விபரிணாமம் அடைஞ்சுன்னு இருக்க முடியும், அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி சாங்கிய பிரதானத்தை டிஸ்மிஸ் பண்றார். அப்படி இருந்தும் இவன் வந்து நம்ம பிரகிருதி புருஷன் ஒத்துக்கிறோம், பகவான் சொல்றதுதான் துவைத்திகையும் வேற, இதுக்கு வேற எப்படி இதுக்கு அர்த்தம் பண்ண முடியும்? நீவே அவ என்ன பண்றான்னு நான் பார்க்கல. பட் பிரகிருதி புருஷன்ற வார்த்தை பகவான் யூஸ் பண்றது, அதனால அதுக்கு அர்த்தம் பண்ணிதான் ஆகணும். அதனால நம்ம சாங்கியனுடைய தாத்பரியத்தை எடுத்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது.
இங்க வந்து பிரகிருத்தின்னு சொல்லப்படுறது அவித்யைன்னு இவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றார் பாஷிகாரர். பிரகிருதி தத்துவாக்கியா அவித்யா. இதை விட என்ன சொல்ல முடியும்? பிரகிருதி தத்துவம்னு சொல்லப்படக்கூடியதாகிய அவித்யை. அவித்யை தான் இங்க பிரகிருதின்ற தத்துவம். திரிகுணமாக இருக்கிறது வந்து அவித்யை தான். அதெல்லாம் பரமார்த்தமாக பிரதானம் அப்படின்னு ஒரு எட்டர்னல் பிரின்சிபிளாலாம் நம்ம சொல்லலையே. வேதாந்தம் அப்படி அதை பார்க்கவே இல்லை. அதனால இது ஒரு பிரக்கிரியை தான். அதுக்காக சொல்ல வந்தேன். இது வந்து சர்வம் பிரம்மைவங்கிறத காண்பிக்கிறதுக்கு இது ஒரு பிரக்கிரியை. எப்படி வந்து சிருஷ்டி பிரக்கிரியை இருக்கோ, திருஷ்ய விவேகம் இருக்கோ, கிட்டத்தட்ட திருஷ்யம் தானே இது. இந்த மாதிரி பல பிரக்கிரியைகள்ல இது ஒரு பிரக்கிரியை. அத்தியாரோப அபவாத பிரக்கிரியை தான் இதுவுமே. ஃபைனலி சத்வஸ்து ஒண்ணுதான் தானே சொல்லி முடிக்கிறோம். தச்ச ஞானம் புரஸ்தாத் உபன்யஸ்தம் க்ஷேத்திரஜ விஷயம் யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே இது உக்தம். எப்போ ஞானத்தினால இது போகிறது அப்படின்னு சொல்றோமோ அப்பயே இது வந்து மித்யாதான், அவித்யை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பியூர்லி ஒரு சூப்பர் இம்போஸ்டு இக்னரன்ஸ் தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். நிஜமாகவே ஒரு பிரகிருதி இருக்கு, அது என்னவோ மாடிஃபை ஆகி இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு அதை ஒரு மெட்டீரியல் காசாக எடுத்துக்கப்படாது. மெட்டீரியல் காசாக எடுத்துனோம்னா பிரச்சனை. அப்புறம் எங்க அத்வைதம் சித்திக்கும்? அப்ப எப்படி அத்வைதம் சத்தியம் இல்லைன்னு ஆயிடுறது இல்லையோ? அப்போ மெட்டீரியல்ன்றதே இங்க சத்தா மட்டும்தான், சுரூபம் தான் இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டீரியல்னு ஒண்ணு கிடையாது. கான்சியஸ்னஸ் எப்படி மெட்டீரியல் ஆகும்? இனர்ட் தானே மெட்டீரியலாக இருக்கு. அப்போ இனர்ட்டுங்கிறதே அத்தியஸ்தம் தான் கான்சியஸ்னஸ்ல, சத்தால. சத்வஸ்துல அத்தியஸ்தம் தான், நமக்கு தெரியறது. அப்படிங்கிறதுக்கு மேல அதுல ஒன்றும் சத்தியம் கிடையாது. யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே இது உக்தம் ச அந்நிய அந்நிய அப்போகேன அதத்தர்ம அத்தியாரோபேண ச. அதனால இத நீக்கி தத்தர்ம அத்தியாரோபேண தச்ச அந்நிய அந்யாபோகேன அதத்தர்ம அத்தியாரோபேண ச. அது இல்லாத யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே அப்படின்னு சொல்லப்பட்டது. இது உக்தம் தான் நினைக்கிறேன். இத்தியக்தம் அந்யோப அப்போகனம்னா மறைக்கிறது. தஸ்யைவ புனः சாட்சாத் நிர்தேசः கிரியதே உபத்ரஷ்டானுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தः தேஹேஸ்மின் புருஷः பரः. உபத்ரஷ்டா அனுமந்தா சாட்சாத் நிர்தேசா தஸ்யைவ புனः சாட்சாத் நிர்தேசா. அந்த விஷயத்தை ஆத்மவஸ்துவை பத்தி நேரடியாக இங்க சொல்லப்படுறது அப்படின்னு கனெக்ஷன் கொடுக்கிறார். ஏன்னா உபத்ரஷ்டான்ற வார்த்தை, உபத்ரஷ்டானா பார்க்கிறவனை பார்க்கிறவன் அர்த்தம். சமீபஸ்தா சன்னு திரஷ்டா ஸ்வயம் அவ்யாபிருதா. தான் அதுல ஈடுபட்டு கொள்ளாமல் பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றவன். அதுக்கு பாஷிகாரர் ரொம்ப அழகா, ஒரு அடுத்த கிளாஸ்ல அது பார்ப்போம். அவர் என்ன சொல்றார்? ஒரு யாகம் நடக்குதுன்னா எஜமானன் ஒருத்தன் இருக்கா, நிறைய ரித்திகள் இருக்கா, எல்லாரும் இருக்கா, அவாவா காரியம் பண்ணிட்டு இருக்கா, எஜமானன் தான் பண்றதை பண்ணிட்டு இருக்கான். அங்க யாரோ ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துட்டு இவன் சரியா பண்றானா, எல்லாரும் சரியா பண்றாளான்னு அத்தனை பேருனுடைய ரைட்டுன்றாங்க பார்த்துட்டு, ஆனா தான் எதுலயும் பட்டுக்காம உட்காந்து இருக்கானே, அதுதான் உபதிரஷ்டாங்கிற. அந்த மாதிரி ஆத்ம வஸ்துவானது எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்துட்டு இருக்கு. சுகம் துக்கம், நீ பண்ற பாபம், நீ பண்ற அத்தியாரோபம், உன்னோட இக்னரன்ஸு, உன்னோட ஞானம், எல்லாத்துக்கும் சாட்சி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லாம் ஒருத்தன் கேட்டான் என்ன இதுல யூடியூப்ல ஒரு ஆர்குமெண்ட், ஏதோ ஒண்ணு ரெஸ்பாண்ட் பண்ண துவைத்தி ஒருத்தனோட இதுக்கு, அதுக்கு ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான் என்கிட்ட. அவன் என்ன கேட்கறான்? பிரம்மத்துக்கு வந்து தான் பிரம்மன்ற ஞானம் இத்தனை நாள் அடையல, ஆதிசங்கரர் வந்து பாஷ்யம் எழுதின அப்புறம் தான் பிரம்மத்துக்கு தான் பிரம்மன்ற ஞானம் ஏற்பட்டுதாக்கும்னு கேட்கறான். நான் சொன்னேன், பிரம்மத்துக்கு பிரம்ம ஞானம் ஏற்படாது. என்ன, பிரம்மத்துக்கு வந்து தாம் பிரம்மம்னோ பிரம்மம் இல்லைங்கிற விற்த்திக்கு அவசியமே கிடையாது. ஜீவாத்மா தான் வந்து தாம் பிரம்மம்ன்ற ஞானம். அப்ப அஜ்ஞானம் எங்க இருக்குன்னா அதுவுமே மித்தியதான். அதுதான் நம்ம சொல்றோம். அது புரியணும், முதல்ல புரிஞ்சுக்கணும்ன்ற இது இருந்தா தானே சத்தியம் மித்தியாவை புரிஞ்சுக்க முடியும். ஆர்கியூ பண்ணணும்னு ஒரு வாழ்க்கை அவன் சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறமா மித்தியோ சொல்லிட்டு இருந்தான், அது வேற விஷயம். பட் நமக்காக இதை சொல்றேன். பிரம்மமே பிரம்ம ஞானத்தை அடையிறதா? இது வரைக்கும் நான் தன்னை பத்தி தெரிஞ்சுக்காத பிரம்மம் சங்கரர் வந்துதான் தன்னை தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கரர் வந்துதான் அத்வைத சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்றதே தப்பு.
ஏன்னா அவர் வந்து சம்பிரதாய வித்து தானே ஒழிய சம்பிரதாய கிருத் கிடையாது. அவருடைய குருவாக இருந்தவாள் தான் அவர் பாஷ்யத்துல ரொம்ப கிளியரா இன்னும் இருக்கிறது தான் சொல்றார். ஏன்னா வந்து இப்போ வந்து உபனிஷத் பாஷ்யங்கள்ல சரி ரைட்டு, நீ வந்து புதுசா வந்து அர்த்தம் சொன்னேன்னு எடுத்துட்டா கூட கார்கிக்லாம் என்ன நம்ம விளக்கம் சொல்ல முடியும் அப்போ? அப்போ அந்த இடத்துல வந்து தன்னுடைய குருவுனே சொல்லி அவர் எழுதுறார். என்னோட குருவுக்கும் பரமகுருவுக்கும் நான் நமஸ்காரம் பண்றேன்னு ஸ்லோகம் எழுதியிருக்கார் மாண்டூக்கிய காரிகையில கடைசியில. அதனால வந்து தான் ஒரு அதுவும் தான் எத்தனை இடத்துல கீதா சாஸ்திரத்திலையும் சரி உபனிஷத்துகள்லயும் குரு சிஷ்ய பரம்பரையை பத்தி அசம்பிரதாயவத் மூர்க்கவத் உபேட்சணீயகான்னு சொல்லி தத்விதி பிரணிபாதேனெல்லாம் பாஷ்யம் பண்ணி இந்த சம்பிரதாயத்தை பத்தி எவ்வளவு இடத்துல பேசியிருக்கார். என்ன அதனால வந்து இது முதல்ல அவர் ஆரம்பிச்சார்ன்றதும் தப்பு. இன்னொன்னு என்னன்னா அவர் சொன்னப்புறம் தான் பிரம்மன் தன்னை பிரம்மன் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பான விசாரம் அது. ஏன்னா பிரம்மத்துக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அஜ்ஞானம்ங்கிறதே விற்பி தானே. ஞானம்ங்கிறதும் ஒரு விற்பி, அஜ்ஞானம்ங்கிறதும் விற்பி. இது எல்லாமே மித்தியில தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கு பிரம்மன். அதுல இருந்து அந்த பேச்சு போச்சு. உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மா இதி சாப்பியுக்தா தேஹே அஸ்மின் புருஷா பரஹா. அதனால பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கிற உபதிரஷ்டா தான். அதுதான் இங்க க்ஷேத்திரஜம் ஜாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களாக இருக்கிற அந்த எல்லா க்ஷேத்திரங்கிறதும் பிரகிருதி தான். எல்லாம்ன்ற வார்த்தை பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது உபாதி திருஷ்டியா இங்க பகுவச்சனம் ந ஸ்வரூப திருஷ்டியான்னு ஆரம்பத்திலேயே போடுறாரு ஒரு இடத்துல. 2ஆம் அத்தியாயத்துல பாஷ்யத்துல ஸ்வரூப திருஷ்டியா நானாத்துவம் கிடையாது, உபாதி வேதத்தினாலதான் அங்க வந்து பகுவச்சனம் சொல்லப்படுறது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்றார் 2ஆம் அத்தியாயத்துல. இது மாதிரி இங்க உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மேதி அபியுக்தா தேஹேஸ்மின் புருஷः பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சொல்லுங்க. கேள்வி இல்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாவும் இருக்கு, இதாவும் இருக்கு. அதாவது புருஷன் பிரகிருதி, இந்த புருஷனை வந்து க்ஷேத்ரஜன்னு சொல்லக்கூடாது இல்ல? க்ஷேத்ரஜன் தான் புருஷன். நினைச்சேன். ஆனா க்ஷேத்ரஜன் வந்து பிரம்மம் கிடையாதா? அப்ப பிரம்மம் எங்க? அது தனியா. அதாவது அந்த க்ஷேத்ரஜன்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி போக, அதாவது விருத்தியாத்மகமாக தான் நான் என்ன போக்தாவா தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? நான் ஒரு போக்தா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விருத்தி, நான் அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிறது சேத்தனத்துல இருக்கக்கூடிய ஒரு மாறுதல். அப்பதான் நான் அந்த அனுபவம் பண்ண முடியும் போக்தாங்கிறது. அந்த போக்தாவோட கண்டென்ட், இப்போ நான் ஒரு பிரமாதான்னு எடுத்துக்கிறேன், இல்ல நான் ஒரு போக்தான்னு எடுத்துக்கிறேன், கர்த்தான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதை பொறுத்து நான் போக்தாவாகிறேன், பிரமாத்தாவாகிறேன், இல்ல கர்த்தாவாகிறேன்? பிரமேயத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நான் பிரமாத்தா, காரியத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நான் கர்த்தா, அப்புறம் போக்கியத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நான் போக்தா. இப்போ அந்த போக்கியம் கர்ம பிரமேயம் இது மூணுத்தையும் எடுத்துட்டேன்னா அப்ப என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? நான் என்ன பிரமாத்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரமேயம் இருந்தாதான் நான் பிரமாத்தா. பிரமேயமே இல்லைங்கிற பொழுது நான் பிரமாத்தான்ற ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு கிடையாது. அப்ப நான் யாரா இருக்கேன்? அந்த பிரமாதாவுடைய கண்டென்ட் எதுவோ அதுதானா. அப்போ அதனாலதான் இந்த என்ன சொல்றது, நம்ம இங்க புருஷன்றவன் வந்து பிரகிருத்தியினுடைய அந்த ஒரு சுபாவத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தான் நான் வந்து புருஷன் ஆகிறேன். ஏன்னா அந்த போக்திருத்துவம்ன்ற அந்த இன்சிடென்டல் ஸ்டேட் எனக்கு இருக்கு. அப்ப இந்த வித் ரெஃபரன்ஸ் டு அந்த பிரகிருதி இருந்தாதான் புருஷன் இருக்க முடியும், புருஷன் இருந்தாதான் பிரகிருதி. இந்த போக்தாவா இந்த ரெண்டும் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தா பிரகிருதி இருக்க வேண்டியது இல்ல சொரூபம் இருக்கிறதுக்கு. வேற அந்த போக்தாங்கிற அந்த இன்சிடென்டல் ஸ்டேட் இருக்கணும்னா போக்கியமான பதார்த்தம் இருக்கும் பொழுதுதானே அவன் போக்தாவாக இருக்க போறான். இல்லைன்னா அவன் போக்தான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அப்போ அந்த போக்திருத்துவத்துக்கு ஆதாரமாக எது இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அந்த பரமாத்ம ஸ்வரூபம்னு. அப்ப அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா அது பரமாத்மா.
பட் நான் இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபைடு வித் பர்டிகுலர் பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சென்ஸ்ன்னு எடுத்துக்கும் பொழுது அப்போ அதனுடைய போக்தா அப்படின்ற இந்த சோன்சோ உன்னுடைய சொரூபம்னு பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த அங்க அங்க இருக்கிற புருஷன் வந்து அப்போ க்ஷேத்திரஜன் ஆகிறான், அந்த பர்டிகுலர் ஜீவாத்மா. ஸோ ஜீவாத்மாவாக இருக்கிறது ஃபர்ஸ்ட். அதனாலதான் வந்து க்ஷேத்திரம் இதம் சரீரம் க்ஷேத்திரம்னு சொன்னார். இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் க்ஷேத்திரஜன்னு சொல்லிட்டார். அதுக்கும் மேலாக எல்லா க்ஷேத்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு க்ஷேத்திரஜனாக நான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது அங்க நிர்குண சுரூபத்தை சொல்றாருன்னு நம்ம அங்கேயே பார்த்தோம், பாஷ்யம் பார்த்தோம். அதேதான் இங்கேயும். ஆனா நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சுகதுக்கம்ங்கிறது பிரகிருத்தில இருக்குங்கிறேன். சுகதுக்கம்ங்கிறது இந்த புருஷன் தானே அனுபவிக்கிறான், போக்தா தானே அனுபவிக்கிறான் அவிஞானத்தினால. அந்த போக்திருத்துவம் இவன்ட்ட இருக்கு, அந்த அனுபவம் கரணத்துல தானே இருக்கு. இப்போ இந்த கரணம் அதனாலதானே தூக்கத்துல வந்து அதனால அனுபவிக்க முடியல. இவன் அவைலபிளா இருந்தாதான் அந்த அனுபவம் ஏற்பட முடியும். பட் அந்த கரணத்திலிருந்து தானே அந்த அனுபவம் ஏற்படுறது. அந்த டேஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் என் கண்ணு அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அதோட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். என் நாக்கு ஒரு ஸ்வீட்டை சாப்பிடும் பொழுது அந்த நாக்குன்ற கரணத்துல ஒரு சுக்கம் ஏற்படுறது, அதை நான் ஆஸ் அ போக்தா நான் அதை வந்து அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேங்கிறது தான். அதனால அது பிரகிருத்தினுடைய குணம். ஏன்னா அது பிரகிருதி சம்யோகத்தினால தானே உங்களுக்கு ஏற்படுறது. அது அந்த பர்டிகுலர் கரணம் பர்டிகுலர் விஷயத்தோட பர்டிகுலர் விதமாக சேரும் பொழுதுதான் அந்த சுக்கம் ஏற்படுறது. क्वेश्चन chatல ஒன்னு வந்திருக்கு. சம்சாரித்வம் can be felt or enjoyed without the presence of kshetrajna atma. எப்படி முடியும்? அது முடியாது. For example, if atma is not present, kshetram is dead, isn't it? So atma is responsible for samsaritvam. Okay. ஆத்மாவினுடைய பிரசன்ஸ் இல்ல, சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பிரசன்ஸ்னால தான் ஒரு பாடி வந்து டெட்டோ லைவா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆத்மா சர்வவியாபியாக இருக்கிறதுனால ஆத்மாவோட ரிஃப்ளெக்டிங் மீடியம் நம்ம இங்க தேகம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இது எல்லாத்தையும் கான்டெக்ட்ல வச்சு நம்ம பேசுறோம். ஓகே, சர்வம் அத்வைத பரம்பிரம்ம ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா இது எதுவும் இல்லை, அது வேற விஷயம். பட் இந்த கொஸ்டினோட கான்டெக்ட்ல நான் பதில் சொல்றேன். ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் என்னன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மனஹா, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் பிராணன் கூட அதுல பொதுவாக அதுல சேர்க்கறது. இப்போ என்னன்னா இந்த மனசு, கர்மேந்திரிய, ஞானேந்திரியங்கள் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோமே, அதுதான் வந்து இந்த தேகம் மிருத்யுக்கு அப்புறம் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போறது, நரகத்துக்கு போறது, வைகுண்டத்துக்கு போறதுன்னு நம்ம சொல்ல முடியும். பரமாத்ம சுரூபம் அதெல்லாம் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரா. அப்ப தேகம் டெட் நீங்க கேக்குற கேள்வியில ஆத்மா இஸ் நாட் பிரசன்ட், க்ஷேத்திரம் இஸ் டெட் இல்ல, சூக்ஷ்ம சரீரம் இஸ் நாட் பிரசன்ட்னா தான் சரீரம் இஸ் டெட். அப்போ சம்சாரித்துவத்துக்கு காரணம் ஆத்மா இல்ல. ஆத்மா வந்து எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்றது. ஆத்மா ஸ்வயம் அதுக்கு வெறும் பிரகாசிக்க பண்ற ஒரே தன்மை தான் ஆத்மாக்கு. ஒரு லைட் சூரியன் வந்து எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்றது. சூரியன் பிரகாசிக்க பண்றது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் ஒரு இதுல வெளிச்சத்துலன்னா சூரியன் தானே அவனை பிரகாசிக்க பண்றது. அந்த கொலைக்கு சூரியன் ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாத்தையும் பிரகாசம் பண்ணின்னு தான் இருக்கு. கொலை பண்றவனையும் பிரகாசிக்கிறது, நல்லது பண்றவனையும் பிரகாசிக்க பண்றது, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அது வந்து சம்சாரித்துவத்துக்கு காரணமாகாது. சம்சாரித்துவத்துக்கு காரணம் எங்கன்னா நான் வியக்தி அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலாக இங்க நடக்கிற பிரகிருதி விஷயங்கள்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அது சம்சாரித்துவத்துக்கு காரணமாகாது, ஆத்மா காரணம் இல்லை. இது கொஞ்சம் it is clear, but there is a slight confusion still. சொல்லுங்க. என்ன, நம்ம தேகத்துல ஆத்மா இருக்கிற வரதான் நம்ம தேகம்னு ஒண்ணு இருக்கு, இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். பட் அந்த உடம்புல உள்ள உபாதைகள் அல்ல எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்ம தேகத்துல உள்ள ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால. சப்போஸ் ஆத்மாவே இல்லைன்னா அது சரீரம் இல்லை. நீங்க ஆத்மான்னு எதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதுலதான், அதாவது அந்த அத உணரக்கூடிய
பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூஷ்ம சரீரம் தான் ஆத்மான்னு சொல்றேன் இல்லையா? அதுதான். அப்போ அப்போ அதான் பார்க்கிறது. அப்போ அந்த இது பிரசன்ட் இல்லைன்னா we will not able to feel good, bad, or whatever is the feelings or the senses. So அது இருக்கிறதுனால தானே அதெல்லாம் இருக்கு. அது இல்லைன்னா அது இல்லைன்னு தானே ஆகும் அப்படிங்கிறதுல தான் ஒரு கன்ஃபியூஷன். இல்ல புரியுது. அதாவது நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த சுக துக்கம் அனுபவம் யோசிக்கிறது இதெல்லாம் ஆத்மா பண்ணுதுன்னு எடுத்துக்கிறீங்க இல்லையா? இல்ல ஆத்மா பண்றதுன்னு சொல்லவில்லை. ஆத்மா அதாவது தேகத்தை இது நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆத்மான்னு சொல்லப்படுறது இல்லையா? சாட்சி அதாவது பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது பார்க்கின்றதுன்றதே என்ன அர்த்தம்? பார்க்கின்றதை பத்தி சொல்றேன். பார்க்கின்றது வேற, நீங்க சொல்றது சூஷ்ம சித்தம். பட் இது ஸ்தூல சரீரத்தில் உள்ள உபாதைகள். சூஷ்ம சரீரம் இருக்கிறதுனாலதான் அதை பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கிறோம், அந்த ஃபீலிங்கே இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ for all these things the presence of atma is the essential need of the தேகம். அப்போ அது எல்லாத்துக்கும் அதுவும் காரணமாகிறது அல்லவா அப்படிங்கிற ஒரு குட் பேட் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அவ்வளவு. I don't know whether my question is properly framed or not. பாக்குதுன்றது மட்டும் இல்ல, எல்லாமாகவும் அதுதான் இருக்கு. கரெக்ட். காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் அதுதான் அதுவாக இருக்கு. அந்த அனுபவிக்கின்ற தன்மையை வந்து எது அதுக்கு கொடுக்கறதுன்னா சூக்ஷ்ம சரீரம் தான் கொடுக்கறது. ஆத்மா ஸ்வரூபம் வந்து பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரே ஸ்வரூபம் தான். அதுல நான் ஒரு வியக்தி அப்படிங்கிற தன்மை ஒரு விஷயத்தையும் அது பிரகாசிக்கிறது. அந்த நான் ஒரு வியக்தி வந்து இந்த மனசுங்கிற அந்த விருத்தியையும் புத்திங்கிற விருத்தியையும் அந்த விருத்தி வழியாக வெளியில ஏற்படக்கூடிய சுகானுபவங்களையும் அதுதான் சப்போர்ட் பண்றது கான்சியஸ்னஸாக இருந்து கொண்டு. அப்போ சாட்சி சைத்தன்யம் நம்ம சொல்றோமே, அது வெறும் கண்டென்ட் ஆஃப் விருத்தி தான். விருத்தியினுடைய எசன்ஸ் கண்டென்ட்னா புரியுறது இல்லையோ? எதனால எது மேல அந்த விருத்தித்துவம் இருக்கோ, அலைங்கிறது விருத்தி, தண்ணிங்கிறது கண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில அலை இருக்கா மாதிரி கான்சியஸ்னஸ்ல புத்திங்கிற விருத்தி, அந்த விருத்தி தான் இந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த விருத்தித்துவம் ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னா பாடி டெட். பட் ஆனா பரமாத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சுன்னு தானே இருக்கு அந்த ஞப்தி சுரூபம். அது ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருந்தா அது தெரியும், ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லைன்னா அது தெரிய போறது இல்லை, அவ்வளவுதான். ஸோ அது இல்லாததுனால இங்க வந்து நம்ம சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கின்ற ஆத்மா நமக்கு பிரத்யட்சமாகல. அப்படிதான் அது பார்க்கணும். புரியுறதோ இல்லை? இது அந்த ஸ்தூல சூக்ஷ்ம கிளாஸ்லயே எடுக்கிறேன் நான். எப்படியுமே இந்த பிரகிருதி புருஷன் கான்டெக்ட் இருக்கிறதுனால நம்ம அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் நீங்க இந்த क्वेश्चन புரியுறது எனக்கு. நான் ஐ வில் டுவெல் ஆன் இட். ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. இது வந்து இதோட ரிலேட்டட் இல்ல. இந்த ஆத்மா பிரகிருதி இவ்வளவு தேடிட்டு கடைசியில நேற்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தோ. இந்த மகாபாரதத்திலே பகவத்கீதை சொல்லும் போது கஷேத்திரன் கிருஷ்ணர் சொல்றார், தர்மத்தை சொல்றார், சுதர்மன் சொல்றார். கடைசியில தர்மமே உருவெடுத்து தர்மபுத்திரா பிறக்கும் போது அவருக்கு எங்க இருந்து இந்த சூதாடணும் அப்படிங்கிற கெட்டெண்ணம் வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, அது நம்ம தனியா இது வேதாந்தம் இல்ல. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்படி ஆரம்பிக்கிறாரே, ஒருத்தன் சூதாட்ட கூப்பிட்டு பொண்டாட்டி வச்சு தொடுது. அப்புறம் அவனுக்கும் இந்த சேத்திரங்களை எதுக்கு படிக்கணும்? இவ்வளவு கெட்டன அவருக்கு வந்ததுன்னா நமக்கெல்லாம் இந்த இதை ஜெயிக்க முடியுமா? தத்து இந்தியா ராமாயணத்துல நீ என்னதான் பண்ற ஆர்ஷவித்யால வந்து கேட்டாருன்னா அவருக்கும் வந்திருக்கும், நமக்கு வரும் கவலைப்படாதீங்க. சரி, பார்க்கலாம்.